Hello friends, now நீங்க பாத்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவங்களோட ஃபேக்டரிக்காக பயோமெட்ரிக்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் ESSL ல இருந்து MB160 அப்படிங்கிற மாடல் பயோமெட்ரிக் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பயோமெட்ரிக்கோட அன்பாக்சிங் பிளஸ் கஸ்டமர் பிளேஸ்ல போய் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பயோமெட்ரிக்கோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அன்பாக்சிங் நம்ம ஓபன் பண்ணோனே அது வார்ன் பண்றதுக்கான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதுக்கான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் நம்ம வால்ல ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேல தான் நம்ம அந்த பயோமெட்ரிக் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிளஸ் அதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது 12 வோல்ட் 1.5 ஆம்ப்ஸ்ல வந்துடும். இதான் பயோமெட்ரிக். இதை நம்ம கடைசியா பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம கஸ்டமர் ப்ரைஸ் ரீச் ஆனோடனே கஸ்டமர் கிட்ட பயோமெட்ரிக் ஷோ பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம டெக்னீஷியன் நீட்டாக ட்ரில் பண்ணிவிட்டு பக்காவாக பயோமெட்ரிக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பயோமெட்ரிக்கில் இப்போ பேசிக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பயோமெட்ரிக்கில் வந்து ஃபேஸு, ஃபிங்கரு, கார்டு, பாஸ்வேர்டு அப்படின்னு 4 ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டுக்க முடியும். இந்த பயோமெட்ரிக் வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து அட்டெண்டன்ஸ் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்சஸ் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்க முடியும். அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, அவங்க ஸ்டாஃப்ஸ் தவிர யாரும் அன்வான்டட் பர்சன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளியில வந்து இந்த பயோமெட்ரிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டோர்ல வந்து EM லாக்னு ஒன்று சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயோமெட்ரிக்ல வந்து யார் யூசர் ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த யூசர் கை வச்சா மட்டும் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகாது. யாரும் அன்வான்டட் பர்சன் உள்ளேயும் வர முடியாது. இந்த பயோமெட்ரிக்ல இப்போ எப்படி பேசிக்கா யூசர் ஆட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பயோமெட்ரிக்ல எப்படி யூசர் ஆட் பண்றதுன்னு இப்போ பார்த்துடலாம். மெனு பட்டன் இருக்கும், மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நியூ யூசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு யூசர் ஐடி எதாக இருந்தால் அந்த யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க, இல்லைனா டிஃபால்ட் ஒன்னே வச்சுக்கோங்க. நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதில் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை எங்கள் நேம் டைப் பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சிஸ்டமில் டைப் பண்ணிட்டு கூட இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்லோட் பண்ணி முடிச்சோன்னே எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அதில் யூசர் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூசர் ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் யூசர், சூப்பர் அட்மின் இருக்கும். நார்மல் யூசர்னா நார்மலாக உங்ககிட்ட இருக்க ஸ்டாஃபு, சூப்பர் அட்மின்னா உங்கள் அந்த இதோட இன்சார்ஜ், உங்களோட HR இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் யார் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபிங்கர் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள தவிர வேறு யாரும் புதுசாக யூசர் ஆட் பண்ண முடியாது, அவங்க மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபிங்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபிங்கர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் ஃபிங்கர் வச்சிங்கன்னா ஃபிங்கர் ஆட் ஆகிடும். இது உங்களுக்கு மொத்தம் 10 ஃபிங்கர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா திரும்ப வெளியில் வந்துடும். திரும்ப ஃபேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் பாம்பு ஒன்று இருக்கும். அந்த க்ரீன் பாம்புக்குள்ளே உங்கள் ஐஸ் வர மாதிரி நீங்கள் நிற்கணும். அந்த க்ரீன் பாம்பு எங்கெங்கே மூவ்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் ஃபேஸ் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப் டவுன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். என்ரோல் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்தோடனே உங்க ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். திரும்ப கார்டு நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கார்டு நம்பர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட RFID கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டை மட்டும் ஜஸ்ட் அந்த ESSL அப்படிங்கிற லோகோ கிட்ட வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கார்டும் ஆட் ஆயிடும். இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வேணால் பாஸ்வேர்டு கொடுத்துக்க முடியும். பாஸ்வேர்டு வந்து 2 டைம்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆட் ஆகிடும். திரும்ப எஸ்கேப் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இவ்வளோதான் இதோட ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் பயோமெட்ரிக் முன்னாடி போய் நின்னீங்கனாலே போதும். கேமரா ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்டன்ஸாக எடுத்துரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் வச்சு அட்டெண்டன்ஸ் போட்டுக்க முடியும், இல்லைனா கார்டு வச்சு அட்டெண்டன்ஸ் போட முடியும். இல்லை ஒருத்தருக்கு வந்து ஃபிங்கரில் வந்து சில பேர்த்துக்கு விழுக மாட்டேங்குது, ஒருவேளை உங்கள் கம்பெனி வந்து எதாவது கிரீஸ் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஆயில் அந்த மாதிரி ஏதாவது கம்பெனினா அவங்களுக்கு வந்து கை ஒர்க் ஆகாது, ஏன்னா அவங்களுக்கு கையில் ஆயிலியாக இருக்கும். அதனால அவங்க வந்து ஃபேஸ் வச்சோ இல்லை கார்டை வச்சோ அட்டெண்டன்ஸ் போட்டுக்க முடியும். இவ்வளோ தான் யூசர் ஆட் பண்ணுறக்கு. இன்னும் இந்த பயோமெட்ரிக்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பயோமெட்ரிக் எப்படி வந்து உங்களுக்கு சிஸ்டமில் ஆட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.